2 கிலோ பிரியாணியா யார் முதல்ல சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் கேமோட வின்னர். நம்ம கேம் ஷோவுக்கு மிஸ்டர் இந்தியா அடிச்ச மாஸ்டர் கேட்டகரியில வந்துட்டு ரவிக்குமார் சார் வந்து கலந்துக்கிறாரு. உங்க நேம் மணி. மணி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஃபிஷ் ஷாப்ல வேலை செஞ்சு ஃபிஷ் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஓகே, நல்லா சாப்பிட்றதுன்னா உங்களுக்கு இஷ்டங்களா பிரியாணினா? நல்லா இஷ்டம். ஓகே ஓகே. உங்க நேம்? ரஞ்சித் குமார். ரஞ்சித் குமார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மெடிக்கல் ரிப்பேர். மெடிக்கல் ரிப்பேர் இருக்கீங்க. ஓகே ஓகே. ஆளு சைஸை பார்த்தா சரியா பிரியாணியா புதுசா புதுவா இருக்கோல. சரி ஓகே, நல்லா விளையாடு. உங்க நேம்? ஒசாமா. டேக் அவுண்டால வந்துட்டு நேஷனல் பிளேயர் செகண்ட் பிளேஸ் பிரைஸ் அடிச்சிருக்காரு. ஹாய் பிரதர், பசங்கெல்லாம் சேலஞ்சுக்கு ரெடி ஆகிட்டாங்க. 2 கிலோ பிரியாணி ஒவ்வொருத்தரும் 6.5 கிலோவா 4 பிளேட்ல வைக்க போறோம். சேலஞ்சுக்கு பசங்க ரெடியா இருக்கிறாங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். சாப்பிட ஆரம்பிங்க. பரவாயில்ல, எல்லாருக்கும் ஒரு நிதானமா விளாடுறீங்க. எடுத்ததும் ஒரு சிலர் வந்துட்டு ஓட்ட பந்தயத்தில் நல்லா வேகமா ஓடுவாங்க. ஆனா ஒரு பாதியில வந்துட்டு விட்டுருவாங்க. பொறுமையா சாப்பிட்டு 2 கிலோவை முடிக்கிற மாதிரி எல்லாருக்கும் அந்த நிதானம் தெரியுது. அரிசி பிரியாணி அரிசியா எவ்வளவு ருசியா இருக்கு. இதுல டைம் பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிறதுல யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்கன்றதுதான் விஷயமே. மாஸ்டர் ரஞ்சித் குமார் 1/2 kg பிரியாணி முடிச்சுட்டு அடுத்த பிளேட்டுக்கு போயிருக்கிறாரு. அவர் ஆளு வெயிட்டு தான், சாப்பிடுறது வெயிட்டு தான். என்ன சைடுல ஒதுக்குறான் குரங்கு மாதிரி அடிக்கிட்டு போய் வெளியிட்டு துப்பானோ. இவ்வளவு மௌனமா வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். மாஸ்டரும் 1 kg பிரியாணி வந்து முடிச்சிருக்கிறாரு. தேர்ட் பிளேட்டுக்கு இப்போ நகர்றாரு. பார்ப்போம். நிறுத்து ஏத்த. ஐயோ, சாப்பிட போற நேரத்துல காப்பியை கொண்டு போய் குடுக்கறிய, அவன் அப்புறம் எப்படி சாப்பிடுவான்? எனக்கு தெரிஞ்ச நிறைய பிரியாணி சேலஞ்சஸ்லாம் யூடியூப் சேனல்ல ஃபுல்லா பாக்குறேன். அதுல உண்மையாக அப்படிலாம் சாப்பிட்றாங்களான்றது நம்ப முடியாம இருக்குது. 30 பரோட்டா, 4 கிலோ பிரியாணி, 6 கிலோ பிரியாணி, அப்படி விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்களாம் நம்ம சேனலுக்கு வாங்க. நான் ஒரு நாள் நேரில் உட்கார வச்சு செக் பண்ணி ஆகணும். ஆனா இது எங்களுக்குமே கூட ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நேரில் உட்கார வச்சு ஒரு சேலஞ்சஸ் வச்சது. கண் கூட வந்துட்டு இப்போ ஒரு 1.5 கிலோ பிரியாணி வந்துட்டு ஒசாமா இப்போ சாப்பிட போறாரு. எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் மிஸ்டர் இந்தியா சார் அவரும் பொறுமையா மூவ் பண்ணிட்டு இருக்காரு. மணி அவங்களும் இப்போ கிட்டத்தட்ட 1 கிலோ பிரியாணி வந்து ஃபினிஷ் பண்ண போறாரு.
ஒசாமாக்கு இன்னொரு பிளேட் எடுத்து வைக்கலாங்களா? ஒசாமா திணறிட்டு இருக்காப்புல லாஸ்ட் 4வது பிளேட்டுக்கு. உங்க அளவுக்கு யாரும் இன்னும் வரல. கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா கேம் முடிக்கலாம். வெரி குட் வெரி குட். இப்போ நம்ம மிஸ்டர் இண்டியா சார் வந்துட்டு 4வது பிளேட்டுக்கு போயிருக்கிறாரு. இப்போ சூப்பர் சூப்பர் சூப்பர். ராஜேஷ் அப்படியே இங்க போகஸ் பண்ணுங்க. நம்ம ரஞ்சித் வந்துட்டு 3rd பிளேட் வந்துட்டு முடிக்காத முன்னாடியே 4வது பிளேட்ல இருக்கிற அந்த சிக்கன் பீஸை மட்டும் முடிஞ்சிருக்கிறாரு. கேம்ல தோக்குறமோ இல்லையோ சிக்கன் பீஸ் லெக் பீஸ் நம்மளுக்கு முக்கியம் சொல்லி அவரு அப்படிங்களா? மணி வந்துட்டு அப்பையில இருந்தே தியானத்துல மூழ்கி இருக்கிறாரு. எப்பரா அடுத்த எப்படி ஒரு வின் பண்ண மாட்டாருன்றது அங்க இருக்கிற சிக்கன் பீஸ எடுத்து சாப்பிடறதுக்கு இங்க ஒருத்தர் ரெடி ஆயிட்டாரு. சின்ன வயசுல சத்துமண் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? லாஸ்ட் வாயுமா இதை மட்டும் சாப்பிட்டுரு, சாப்பிட்டீங்கன்னா நீ சக்திமானா மாறிடுவா அப்படின்னுவாங்களா? அந்த மாதிரி இது ஒசாமா லாஸ்ட் வாயு ஊட்ட சாப்பிட வைக்கிறதுக்கு நான் என்னென்ன கதையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. அம்மா நிலா ஊட்டுற கதை, சத்துமான் கதையில இருந்து எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒசாமா கிட்டத்தட்ட 29 நிமிஷம் 25 செகண்ட்ல வந்துட்டு ஒசாமா வந்துட்டு 4 பிளேட் 2 கிலோ பிரியாணி வந்து சாப்பிட்டு முடிச்சிருக்கிறாரு. ஓகே, இந்த சேலஞ்சஸ் வந்து முடிச்சுக்க விருப்பப்படுறவங்க இதுல முடிச்சுக்கலாம். நம்ம கேம்ல வந்துட்டு வின்னர் வந்துட்டு ஒசாமா வின் பண்ணிருக்காரு. சார் நீங்க வந்துட்டு எப்படி இது பினிஷ் பண்ண ட்ரை பண்றீங்களா இல்ல முடிஞ்சதா? நீங்க ஒரு எங்கேயா உட்கார வச்சிருவோம் கடையில அப்படியே வேலை சேர்த்திங்க ஏற்பாடு. மணி நீங்க ஓகே, கேம் ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம கொடுத்த 2 கிலோ பிரியாணி சேலஞ்சஸ்ல கேமோட வின்னர் வந்துட்டு ஒசாமா தான். மிஸ்டர் இண்டியா ரவிக்குமார் சார் வந்துட்டு 1.25 கிலோ பிரியாணி வந்து சாப்பிட்டுருக்காரு. அவர் செகண்ட் பிளேஸ் அடிச்சிருக்காரு. இதெல்லாம் சாப்பிட்ட கையோட கிளாப் பண்ண முடியாது, கரெக்ட் தான். ஓகே, எல்லாத்துக்கும் சேர்ந்து நானே பண்ணிக்கிறேன். மாஸ்டர் ரஞ்சித் குமாரும் மணியும் கிட்டத்தட்ட 1.25 கிலோ பிரியாணி வந்து சாப்பிட்டுருக்காங்க. நல்ல முயற்சி. இந்த கடையோட ஓனர் இருப்பான், அவரோட கையாலேயே வந்துட்டு வின் பண்ணவங்களுக்கு வந்து பிரைஸ் கொடுக்கும் நானும் விரும்புறேன். வாங்க ஒசாமா.
அவங்க ரெண்டு அரிசி தொகை மிஸ்டர் இந்தியா. ரவிக்குமார் சார் உங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு தொகை. ஓகே ஓகே ஓகே. ஸ்டார் பிரியாணி ஹோட்டலோட ஓனர் வந்து இவர்தான். அவருடைய பேர் வந்து இர்ஃபான். நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா சத்யாசுரம் முன்னாடி சத்யாசுரம் ஆப்போசிட்ல நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட்ல ஸ்டார் பிரியாணி ஹோட்டல் நம்மளது இருக்குது. நம்மகிட்ட என்னென்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா பீஃப் பிரியாணி, சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ், பீஃப் ரைஸ், பீஃப் கிரேவி, பீஃப் வறுவல், தந்தூரி, நான், பரோட்டா எல்லா அம்சமும் நம்ம கடையில் இருக்குது. நீங்கள் எப்போ எனி டைம் வந்தாலும் சூடாகவும் சுவையாகவும் கிடைக்கும் நம்ம கடையில். ஒரு தடவை வாங்க, ட்ரை பண்ணுங்க. நம்ம கடை எப்படி இருக்குன்னு சொல்லி விளக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் வந்து இந்த கடையில் ஒரு டைம் நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே இங்கே நல்ல குவாலிட்டியாகவும் தரமாகவும் இருக்குது. நன்றிங்க. நம்ம கேம் ஷோவில் வின்னர் வந்து ஒசாமா தான் வின் பண்ணியிருக்காரு. சொல்லுங்கள்.